அனைத்து மாணவர்களுக்கும் எனது இந்நேர வணக்கம். இந்த வரைவண்ட பாடத்தில் சில மாணவர்கள் இடையூறுகளை சந்திப்பதாக நான் பார்க்குறேன். அதாவது இந்த சில விடயங்களை காண்றதில்லை. அதாவது வரைகிறதுலேயும் சில நேரத்தில் அவர்கள் சிக்கல்படுகிறார்கள். வரைவுக்குரிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிக்க ஒரு சின்ன சின்ன கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுலேயும் மாணவர்கள் இடையூறுபடுறதை நான் எனது கற்பித்தல் மாணவர்கள் மூலமாக நான் அறியக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் இந்த வரைவண்ட பாடத்தில் நான் ஒரு கணக்கு எடுத்து அந்த கணக்கில் வர சில விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது பிரயோசனமான ஒரு காணொலியாக அமையும் என்பது எனக்கு நம்பிக்கை. ரைட். அந்த வகையில் இந்த y= x வர்க்கம் செய்ய 4 என்ற கிராஃபை நான் வரைய போகிறேன். இந்த கிராஃபை வரைஞ்சிட்டு அந்த கிராஃபில் கேட்குற கேள்விகளுக்கு எவ்வாறு நாங்கள் விடைகளை நாங்கள் எவ்வாறு எழுதலாம் என்றதை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த y= x வர்க்கம் செய்ய 4 என்ற கிராஃபுக்கு அவன் ஒரு சமநிலை வீச்சு தந்திருக்கிறான். எக்ஸ் என்ற ஆள்கூற சய 3க்கும் 3க்கும் இடையில எடுக்க சொல்லி, அதாவது சய 3க்கும் 3க்கும் இடையே என்று சொல்றதை விட சய 3லிருந்து 3 வரைக்கும், அதாவது அந்த சமன் என்ற அடையாளம் தந்திருக்கான்னு சொன்னால் சய 3 என்ற பெருமானத்தையும் 3 என்ற பெருமானத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கோ என்ற அர்த்தம். அப்ப அந்த அட்டவணையை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இந்த அட்டவணையை போட்டு நாங்கள் எக்ஸையும் ஒய்யையும் நாங்கள் கண்டுபிடித்து அந்த ஆள்கூறுகளை முதல் கண்டுபிடித்து வைப்போம். எக்ஸும் ஒய்க்குமான ஆள்கூறுகளை நாங்கள் முதல் கண்டுபிடிப்போம். சய 3, சய 2, சய 1, சய 1, 2, 3 இதை போட்டு நாங்கள் இதுக்குரிய ஆள்கூறுகள், அதாவது எக்ஸ் ஆள்கூறுனுடைய வீச்சை தந்திருக்கிறான். நாங்கள் y ஆள்கூறை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் கொண்டு எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் சய 3ஐ போடுவோமாக இருந்தால் சய 3னுடைய வர்க்கம் 9, சயவினுடைய வர்க்கமோ சகவினுடைய வர்க்கமோ ப்ளஸ்ஸில் தான் வரும். ஆகவே 9லிருந்து 4 போனால் இதில் 5 என்ற பெறுமதி கிடைக்கும். நீங்கள் இந்த சார்பினுடைய இந்த வளையில வந்து எப்பயும் நீங்க கிராப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் சமச்சீரான பெருமானம் இங்க வர பெருமானம் தான் இங்கேயும் வரும். நீங்க போட்டு பாருங்க, சட்டியான சமச்சீர் பெருமானமா தான் உங்களுக்கு இப்ப இருக்க கேள்விகள் அத்தனையும் வரும். இங்க தார பெருமானம் சரியாக வார வயிட பெருமானம் இங்கே சரிசமனாக வரும். போட்டு பாருங்க, 3 போட்டு பாருங்க. 3ன் பெருக்கம் 9, 9லிருந்து 4 போனா 5, அதே 5 தான். அதே மாதிரி சய 2 போட்டா சய 2 வர்க்கம் 4, 4லிருந்து 4 போனால் 0. இங்க 2 போட்டா 2ல வர்க்கம் 4, 4லிருந்து 4 போனா 0. அதே மாதிரி வரைந்து பாருங்க, சய 1 போட்டு பாருங்க. சய 1 வர்க்கம் 1, 1லிருந்து 4 போனா சய 3. 1 போட்டு பாருங்க, 1 வர்க்கம் 1லிருந்து 4 போனா சய 3. இனி சைவரை போட்டீங்கடா சைவ 2 வர்க்கம் சைவர் சய 4 வரும். ஆகவே இதுதான் அந்த நாங்கள் பெட்டியை நாங்கள் நிரப்பிட்டோம் ஃபுல்லாக. அங்கே வந்து உங்களுக்கு முழுவதுமாக பெட்டியை நிரப்ப சொல்லி வராது கேள்வி ஃபைனலில். உங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்டியை நிரப்ப சொல்லி தான் பெறும். அப்போ நாங்கள் எப்படியான ஒரு சமச்சீர்த்தன்மையை கண்டுகொள்ளுங்க. நீங்கள் 5, 5, சைவர் சைவர் சய 3, சய 3, சயனா. அதோட இந்த சயனால் என்றவர் யாராக இருப்பார் என்றால் இந்த இவராக இருப்பார். இந்த y= x வர்க்கம் சய 4 என்ற கிராஃப் இது தரம் 10ஆம் ஆண்டுக்குரிய கிராஃப். இதனுடைய வடிவம் y= ax வர்க்கம் + b. இந்த வடிவத்துக்குள்ள இது வருகிறது. இதாங்க தரம் 10ஆம் ஆண்டுக்குரிய வரைவு. தரம் 11ஆம் ஆண்டுக்குரிய வரைவு அடுத்ததான் நான் பார்ப்போம். இப்போ தரம் 10ஆம் ஆண்டுக்குரிய வரைவு தான் நான் பார்க்குறேன். அப்போ இந்த கிராஃப் y= பெருமதி கண்டாச்சு 5 சைவர் சய 3 சய 4 சய 3 சய 4 சய 3 சைவர் 5. இதனுடைய ஆள்கூறுகளை கொண்டு போய் நாங்கள் இதில் குறிக்க போகிறோம். குறித்து போட்டு நாங்கள் கிராஃபை வரைய போகிறோம். இந்த ஆள்கூறுகளை மட்டும் நான் எடுத்துக்கொண்டுட்டு நான் இந்த பாக்ஸை அழிக்கிறேன். பாருங்க, சய 3க்கு 5, சய 2க்கு சைவர், சய 1க்கு சய 3, சைவருக்கு சய 4, 1க்கு சய 3, 2க்கு சைவர், 3க்கு 5. இந்த ஆள்கூறுகளை எடுத்துட்டு நான் இந்த பாக்ஸை அழிக்கிறேன். ரைட். இப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த ஆள்கூறுகளை நான் குறித்து வரைய போறேன். சய 3க்கு 5 என்றால் எக்ஸ் ஆள்கூறு சய 3ஆகவும் y ஆள்கூறு 5ஆகவும் இருக்கிற இடத்துல வந்து உங்களோட கிராப் சீட்டில் இப்படியான ஒரு ஆள்கூறை குறிப்பீங்க. மற்ற இந்த கிராப்ல நீங்க கிராப் சீட்ல கிராப் கிடைக்க இன்னொரு விடயத்தை நீங்கள் கவனிக்க கொள்ள வேண்டியபடி இவ்வாறாக 5 பெட்டிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி 10 பெட்டிகள் கொண்டதான் உங்களோட வரைவுத்தாள் இருக்கும். அப்ப நீங்க இதுல அச்சு கிருவீங்க, இல்ல அச்சு கிருவிப்பீங்களா இருந்தால்
இதுல நீங்க சைவரை போடுவீர்களா இருந்தால் இந்த 10 பெட்டிகளை ஒரு அலகாக எடுத்து நீங்க கீறணும். சைவர் இந்த 10 பெட்டிகளை ஒரு அலகாக, சின்ன பெட்டிகள் 10 பெட்டிகளை ஒரு அலகாக எடுத்து நீங்க கீறிருக்க வேணும். சைவர்னா இங்க உண்டு. அதே மாதிரி இதுல சைவர்ண்டா இதுல உண்டு. அதே மாதிரி இங்கே பக்கம் சய 1 சய 2 போகும் கீழே. அதே மாதிரி சய 1 சய 2 கீழே போகும். அதாவது இந்த 10 பெட்டிகள், இந்த சின்ன சின்ன பெட்டிகள் 10 அலகு பெட்டிகளை, ஒரு சின்ன சின்ன பெட்டி 10 அலகுகளை நீங்கள் ஒரு அலகாக எடுக்க வேண்டும். அதாவது ஏனென்று சொல்லுறேன்னா நாங்கள் கணக்கு சேர்த்துக்கலாம். இந்த சைவருக்கு 1ன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஒவ்வொரு பெட்டியும் சைவதசம் 1 சைவசம் 2 சைவசம் 3 சைவசம் 4 சைவசம் 5 சைவசம் 6 சைவசம் 7 சைவசம் 8 சைவசம் 9 அங்கே உண்டு. அப்படி தசம் 3 குறிப்பதற்காக அங்கே கீறப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன நாங்கள் இந்த கிராப் ஷீட்டில் நாங்கள் வரைவு கீரைக்க முதல் இந்த சின்ன 10 அலகுகளை ஒரு பெட்டியாக எடுத்துக்கிறோம். இதில் நான் கீரை இல்லாது நீங்கள் உங்களோட வரைவு கோப்பியில் கீரைக்க இவ்வாறான ஒரு வரைவு அழகு திட்டத்தை நீங்கள் உங்களோட வரைவுத்தால் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அப்படி அழகு திட்டம் எடுக்காவிட்டால் உங்களுக்கு மைனஸ் வரும் புள்ளிகள் கழிக்கப்படுகிறது ஓஎல் ஃபைனல்ல. ஆகவே ரைட், இப்போ பாருங்க சய 3க்கு 5 குறித்தாச்சு ஆள்வு, சய 2க்கு சைவர் இந்த ஆள்வு, சய 1க்கு சய 3 இந்த ஆள்வு, அடுத்தது சைவருக்கு சய 4 இந்த ஆள்வு, அடுத்த பாருங்க 1க்கு சய 3 இந்த ஆள்வு, அடுத்த 2க்கு சைவர் இந்த ஆள்வு, அடுத்தது 3க்கு 5 இந்த ஆள்வு. ஆகவே ஆள்கூறுகளை குறித்து விட்டாச்சு. இனி கிராப்பை நாங்கள் வரைவோமாக இருந்தால் இவ்வாறான ஒரு கிராப், அதாவது நீங்கள் கையாலே ஒப்பமாக வரைய வேண்டும். கிராப்பை கையால வரைய வேண்டும், ஒப்பமாக கிராப்பை வரைய வேண்டும். உங்களோட கையால தான் கீழே வேணும் கிராப்பை, ஒப்பமாக நீங்கள் இவ்வாறாக கிராப்பை நீங்கள் வரைய வேண்டும். உங்களோட வரைவை இவ்வாறாக நீட்டி விட வேண்டும். இதோட நீங்கள் முடிக்கக்கூடாது, இவ்வாறாக ஒரு நீட்டி ஒரு கிராப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஒப்பமான வளையாக உங்களோட அடிமட்டத்தை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் கீற கிராப் உங்களோட கையால் கீற வேணும், ஒரு ஒப்பமான வளையாக இவ்வாறு வரைய வேண்டும். ரைட், இப்போ நான் கிராப் வரைஞ்சாச்சு. இனி இந்த கிராப்புக்குரிய கேள்விகள் ஒவ்வொன்றையும் பார்ப்போம். அப்போ இந்த கிராப் இவ்வாறான ஒரு ஒப்பமான வளையா இருக்க வேணும். நான் கிராப் பார்க்க நாங்கள் அப்படி ஒரு வளையான ஷேப்பில் இருக்க வேணும். இந்த வரைய கையில் ஒரு கூர்த்தன்மை ஏற்படக்கூடாது. வரைவில் முதல் விடையும் கூர்த்தன்மையாக இருக்கக்கூடாது. அடிமட்டத்தை வச்சு கீறக்கூடாது. நீங்கள் கிராப் கீரைக்க உங்களோட கையால் தான் கீற வேணும். உங்களுடைய அழகான ஒரு வரைவாக எப்படி வரைய வேணும். இது அழகான வரைவுன்னு சொல்ல வரையில நீங்கள் கீற வரைவு அழகான வரைவாக வரைய வேண்டும். ரைட், இப்போ கேள்விகளுக்கு வருவோம். முதலாவது கேள்வி, சார்பின் சமச்சீர் அச்சின் சமன்பாடு யாது? சார்பின் சமச்சீர் அச்சின் சமன்பாடு யாது? சார்பின் சமச்சீர் அச்சின் சமன்பாடு யாது என்று கேள்வி கேட்டால், சார்பின் சமச்சீர் அச்சு என்று சொன்னால் இந்த சார்பை சமதுண்டாக பிரிக்கும் கோடு. சமச்சீர் அச்சின் சமன்பாடு யாது என்று கேட்டால் இதை சார்பை சமதுண்டுகளாக அதாவது இது சமதுண்டாக பிரிக்கிற கோடு. இந்த அறைக்கு சமச்சீர் அச்சு, இவரான அந்த சமச்சீர் அச்சு. இங்க பாருங்க, சார்பை சரிசமனா பிரிக்குது. இங்க பாருங்க, இங்கால பக்கம் ஒரு பகுதியாகவும் இங்கால பக்கம் ஒரு பகுதி சமச்சீராக இருக்கிற துண்டாக பிரிக்கும் இந்த கோடு. இந்த கோடினுடைய சமன்பாடு யாது என்று சொன்னால் எக்ஸ் சமன் நாட். எக்ஸ் சமன் நாட். இப்படி பாருங்க, அந்த எக்ஸ் அச்சை அந்த வெட்டி கொண்டு போற கோடு சைவர்ல எக்ஸ் சமன் சைவர், அல்லது இந்த y அச்சுல வந்து எக்ஸ்ல வரும்போது எல்லாமே நாட். ஆகவே இதோட சமன்பாடு எக்ஸ் சமன் நாட். எக்ஸ் சமன் நாட். ஆகவே சமச்சீர் அச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் நாட். இந்த எக்ஸ் அச்சுல எங்க வெட்டி கொண்டு போய் இந்த கோடு நோட்டுல, ஆகவே அது y அச்சா இருந்தாலும் அது நோட்டுல வெட்டி கொண்டு போற வழியால இது சமன்பாடு எக்ஸ் சமன் நாட். இரண்டாவது கேள்வி, சார்பின் திரும்பட்புள்ளியின் ஆள்கூறு. சார்பின் திரும்பட்புள்ளியின் ஆள்கூறு. சார்பின் திரும்பட்புள்ளியின் ஆள்கூறு. அவை சார்பின் திரும்பட்புள்ளியின் ஆள்கூறு என்று சொன்னால் சார்பானது பாருங்கோ வருகிறது. சார்பண்டு இங்க கதைக்கிறது முழுக்கம். சார்பண்டு சொல்றது இந்த வைசமன் என்று கீறி வச்சிருக்கிறோம்னா இங்க சார்பு என்பது இங்க வைதான். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இங்க சார்பு என்பவர் வையை பற்றி தான் கதைக்கிறோம். வை என்பது கதைப்பதும் சார்பன்று கதைப்பதும் ஒரே விடயம்தான். வை என்றாலும் ஒரே விஷயத்தை தான் கதைக்கிறோம், சார்புன்னு சொன்னாலும் ஒரே விஷயத்தை தான் கதைக்கிறோம். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப சார்பு கேட்டது சார்பின் திரும்பட்புள்ளியின் ஆள்கூறு என்றால் இங்க பாருங்க, சார்பு வருகிறது வந்து இப்படி நாங்கள் எப்பயும் இடப்பக்கத்துல இருந்தா வரோம், இங்க இருந்தா நாங்க வர்றோம் கணக்கெடுக்கணும். சார்பே வாரே 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 வந்து டேர்னிங் பாயிண்ட்
பாயிண்ட் இந்த திரும்புற இடம் இதெல்லாம் சார்பு திரும்புறது. இந்த திரும்புற இடத்தின் ஆள்கூறு என்னன்னு கேட்டால் சைவர் கமா சய 4. திரும்ப புள்ளியின் ஆள்கூறு யார் என்று கேட்டால் சைவர் கமா சய 4. திரும்ப புள்ளியின் ஆள்கூறு சைவர் கமா சய 4. மூன்றாவது கேள்வி, சார்பின் இழிவு பெருமானம் யாது? சார்பின் இழிவு பெருமானம் யாது? இழிவு பெருமானம் யாது என்று கேட்டால் சார்பின் இழிவு பெருமானம் என்று சொல்லும் போது வை சார்புன்றது வையை தான் குறிக்குது. அப்ப சார்புன்றது இங்க இருந்தா இடப்பக்கம் தான் பார்க்கணும். இங்க பாக்க இந்த சார்புல பெருமதிகளை பாருங்க. இதுல இருக்கிற சார்பு வர 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 இந்த வையுடைய பெருமதிகளை பாருங்க. குறைஞ்சு வருது. ஏதோ ஒரு இடத்துல வையோட பெருமை இந்த சார்புல இருக்கிற ஒரு ஆள்கூட வைக்கு நேரம் எடுத்து பாத்தீங்கன்னா வர 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 சார்பானது குறைஞ்சு கொண்டு வருது. குறைஞ்சு இனி குறையலாத கட்டம் இவதான் இழிவு. அதுக்கப்புறம் சார்பு இப்படியே போகுது. மேல போக வையிட பெருமானம் கூடி போகும். இந்த பையில போக இல்லை ஏதோ ஒரு ஆள் எடுத்துக்கொண்டு போனீங்கடா வையிட பெருமானம் கூடிக்கொண்டு போகும். அவர் சார்பினுடைய இழிவு பெருமானம் என்று பார்த்தால் கட்டசி கட்டம் இனி குறையிலாத கட்டம் ஆண்டு கேட்டால் சய 4. சார்பின் இழிவு பெருமானம் சய 4. வைசமன் சய 4 என்று போடக்கூடாது. பிள்ளைவுள்ள வைசமன் சய 4 என்று போடக்கூடாது. நீங்கள் சய 4 அல்லது வை இழிவு சமன் சய 4 எழுதலாம். நீங்கள் சய 4 போட்டுக்கொள்ளுமோ. சார்பின் இழிவு பெருமானம் சய 4. சார்பின் இழிவு பெருமானம் சய 4. அடுத்தது முக்கியமான கேள்விகளுக்கு போகிறோம். வடிவாக கவனிங்கள். இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது. வடிவாக தெளிவாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஈஸி. வடிவா பாருங்கோ. இதுல கேட்கிற கேள்வி சார்பு. 4வது கேள்வி சார்பு மறையாக இருக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு யாது? மறையாக இருக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு யாது? மறையாக இருக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. எக்ஸின் பெருமான வீச்சு அதாவது பிள்ளைகள் சார்பு மறையாக இருக்கிறது. சார்பு மறையாக என்றால் இதான் எங்கட சார்பு உள்ளடக்கிய பகுதி. இந்த சார்பு உள்ளடக்கிய பகுதி தான். அப்ப இந்த சார்பு என்பவர் எங்க மறைக்கு சார்புன்னு சொல்லுது வை. நான் சொன்னான் வையிட பெருமான் தான் வையும் சார்பும் ஒன்று என்று. சார்பு மறை என்பது இந்த எக்ஸச்சுக்கு மேலதான் சார்பு பிளஸ் கீழே மறை. அப்ப இந்த எக்ஸச்சுக்கு மேல பிளஸ் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாம் பெருமதி பிளஸ் வைட பெருமதி பிளஸ். அப்ப வைட பெருமதி மைனஸா இருக்கிற சந்தர்ப்பம் இதுக்கு கீழே தான் இருக்கு. அப்ப இதுக்கு கீழே இந்த சார்பு என்பவர் அந்த அந்த வரைவில வந்து எங்க வந்து வெட்டுறாரு. அந்த சார்புல வந்து எங்க இருக்கிறாரு பாருங்க. எங்க இருக்கிறாரு இல்ல இருக்கிறாரு அந்த பகுதி. இதுக்குள்ளதான் சார்பு மறை என்ற பிரதேசத்துக்கு இருக்கு. சார்பு நாக்கு சார்பு மற்ற நேரமெல்லாம் சார்பு பாருங்க. இங்க சார்பு நேரில் இருக்கு. இங்கால பக்க பகுதி நேரில் இருக்கு. இங்கால பக்கம் இருக்க பகுதி நேரில் இருக்கு. அப்ப சார்பு மறையாக இருக்கிற பகுதி இந்த இல்லதான் சார்பு மறையாக இருக்கிறது. அப்ப சார்பு மறையாக இருக்கிற அந்த பகுதி அவலமும் எக்ஸின் எந்த வீச்சுக்குள்ள அடங்கி இருக்குதுன்னு சொன்னால் இந்த பாருங்க. இந்த சயரன் என்ற புள்ளிக்கும் இந்த நேரன் என்ற புள்ளி இந்த இடைவெளி இவ்வளவு வீச்சுக்குள்ளையும் சார்பு என்பவர் மறை என்ற பெருமதிக்குள்ள அடங்கி இருக்கிறது. இதுகளுக்கு பாருங்க. நாங்க எந்த ஒரு இந்த நாங்க இந்த புள்ளியை நாங்க எடுப்போமா இருந்தால் நாங்க எடுத்திருக்கிற ஆள்கூறு சைரண்டுக்கு 2 இருக்கு. இதோட ஆள்கூறு எடுத்து கொண்டு போமா இருந்தால் சைரண்டுக்கு 2 நினைக்கிற ஒரு ஆள்கூறா தான் இருக்கு. அப்ப இந்த வரைவென்பவர் இதுக்குள்ள வாரதுக்கு இந்த எல்லைக்குள்ள கீழே வாரது இந்த சைரண்டும் இந்த 2 மண்டை இந்த வீச்சுக்குள்ள எந்த ஒரு பெருமதி எடுக்கும் பொழுது சார்பு என்பவர் மறை பெருமானத்துக்குள்ள வார. வையிட பெருமானம் மறைக்குள்ள போகுது. அப்போ வையிட பெருமானம் எங்க மறைக்குள்ள போகிறதோ அதான் சார்பு மறையா இருக்கிற பெருமானம் வீச்சு. சார்பு மறையா இருக்கிற வீச்சு. அப்ப சார்பு இந்த மறையா இருக்கிற இந்த வீச்சுக்குள்ள எக்ஸின் பெருமான வீச்சு என்னன்னு கேட்டால் இந்த எல்லைக்கும் இந்த எல்லைக்கும் நடுவில் இந்த எல்லைக்கும் இந்த எக்ஸின் பெருமான வீச்சு யார் யாருக்கு இடையில என்று கேட்டால் சய 2க்கும் நேர் 2க்கும் இடையில சார்பானது மறையினுடைய மறைப்பெருமானத்தை எடுக்கிறது. சார்பானது மறைப்பெருமானத்தை எடுக்கிறது. இது வெரி சிம்பிள். நீங்க சார்பு என்பது மேல பிளஸ்ஸா இருக்கு பிள்ளை, கீழே மறையா இருக்கிறது. நீங்க மறையா இருக்கிறன்னு சொல்லி அப்படி உங்களுக்கு தெரிய விளங்காட்டிக்கு இந்த எக்ஸச்ச வெட்டுற புள்ளிகளை உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். இதுல நேர்பெருமதிகள் எடுக்குது, முழுவன்கள் எடுக்குது, சில நேரத்தில் தசத்துல வரலாம். ஆகவே சயரெண்டும் 2 இந்த எல்லைக்குள்ள சார்பு மறைப்பெருமானத்தை எடுக்கிறது. சார்பு மறையான மறைப்பெருமானத்துக்கு செல்கிறது.
கேள்வி கேட்கலாம். அதாவது இந்த எல்லை சய2க்கும் 2க்கும் இடையில இருக்கிற எந்த ஒரு பெருமானத்துக்கும் சார்பு மறையாக இருக்கிறது. 4வது கேள்வி கேட்கலாம். 5வது கேள்வி கேட்கலாம். சார்பு மறையாக குறையும் எக்ஸின் பெருமான வீச்சு. சார்பு மறையாக குறையும் எக்ஸின் பெருமான வீச்சு. சார்பு மறையாக குறைகிறது. இப்ப சார்பு மறையாக இருக்கிறது. இதுக்கு கீழே என்ன நீங்க உங்களுக்கு சொல்லிட்டேன். முதலாவது மறையாக இருக்கிறதுன்ற வசனத்துக்கு வாங்க. மறையாக எனக்கு கீழே ஓகே. குறைகிறது இவ்வளவும் மறையாக இருக்கிறது. இந்த எல்லை இவ்வளவும் மறையாக இருக்கிறது. அதுல பாருங்க இது மறையாக குறைகிறது. சார்பு மறையில இப்படி சார்பு இப்படியே இப்ப இது நேர்ல குறைஞ்சு இது மறையில குறைஞ்சு ஒரு மறையில கூடி ஒரு ஏன் மறையில குறையில சைரனோட செயலோட குறைவு, செயலோட செயலால் குறைவு. அப்ப இது மறையாக குறைகிறது. இதான் மறையாக குறைகிறது. இது மறையில கூடுது. அப்ப மறையாக குறைகிற இல்லை இவ்வளவு அந்த மறையாக குறைகிற இல்லை. இங்கால அப்புறம் மறையில கூடுது. மறையாக குறைகிற எல்லையில எக்ஸின பெருமானம் இதுக்கும் இந்த இதுல எக்ஸின பெருமதி என்னன்னு பாருங்க. இதுல பெருமதி சய2, இதுல எக்ஸின பெருமதி நோட். அப்ப இந்த எல்லைக்குள்ள சய2க்கும் நோட்டுக்கும் இந்த இடைவெளிக்குள்ள சார்பு மறையாக குறைகிறது. இந்த சார்பு மறையாக குறைகிற சந்தர்ப்பம் இதுக்குள்ளான் இருக்கு பிள்ளைகள். ஏன்னா பெருமதி மறையாக குறைஞ்சிட்டு போகுது. சய2 சய3க்கு குறைவு, சய3 சய4 குறைவு. ஆகவே எந்த எல்லை அந்த எக்ஸின் எல்லை தான் வீச்சு தான் கேட்டால் சய2க்கும் சைவருக்கும் இடையில சார்பு மறையாக குறைகிறது. 6வது கேள்வி சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு யாது என்று கேட்டால் சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு என்று கேட்டால் சார்பு மறையாக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு. இது மறையாக குறைகிற சந்தர்ப்பம். மறையாக அதிகரிக்கிறது எங்கு என்று சொன்னால் இங்கு இருக்கிறது. மறையாக அதிகரிக்கிறது பாருங்க. மறையில அப்படி பாருங்க. சயங்கில சய3 சய2 சய1 சய2 வரைக்கும் மறையாக அதிகரிக்குது. அப்ப மறையாக அதிகரிக்கிறது. சய4 சய3 பெருசு, சய3 சய2 பெருசு, சய2 சய1 பெருசு. அப்ப மறையாக அதிகரிக்கிறது. இந்த எல்லைக்குள்ள மறையாக அதிகரிக்கிறது. அங்கால போனா சார் மறையை பற்றி கதைக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸிக்கு கீழே. அப்ப அது எந்தெந்த பெருமதி என்று கேட்டால் சார்பு மறையாக அதிகரிக்கிறது. எந்தெந்த எக்ஸின் பெருமான வீச்சு யாருன்னு கேட்டால் சைவருக்கும் 2க்கும் இடையில. சைவரை விட பெருசு 2 விட சின்ன. அதான் இல்ல சைவரை விட பெருசு 2 விட சின்ன, சைவரை விட பெருசு 2 விட சின்ன. இந்த எல்லைக்குள்ளதான் சார்பு மறையாக அதிகரிக்கிறது. அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம். இதுல சார்பு நேராக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு யாது? சார்பு நேராக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு யாது? சார்பு நேராக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு யாது? எக்ஸின் பெருமான வீச்சு யாது? சார்பு நேராக அதிகரிக்கும் எக்ஸின் பெருமான வீச்சு என்று சொன்னால் சார்பு நேராக இருக்கிற சந்தர்ப்பம் கீழே இல்லை மேல. அப்ப சார்பு நேராக எங்க இருக்கிறதுன்னு சொன்னா இங்க இருக்கு. நேராக இருக்கிறது இந்த இருக்கு இது நேராக இருக்கிற சந்தர்ப்பம். அதுல நேராக இங்க அதிகரிக்கிறது. இங்க நேராக பாருங்க சார்பு குறையுது. 6 5 4 3 2 1 போய் குறையுது நேராக. இங்கதான் நேராக அதிகரிக்கும். 1 2 3 4 5 6 நேராக கூடு. அப்ப நேராக அதிகரிக்கிறது இங்க. அதுல எக்ஸில பெருமானம் எந்தெந்த புள்ளிக்காது வரும். இங்க இதுக்கு இங்காலதான். இதுக்கு இங்கால எந்த ஒரு புள்ளி எடுத்துக்கொண்டாலும் சார்பு நேராக அதிகரிச்சு கொண்டே போகும். இந்த பாருங்க சார்பு நேராக அதிகரிச்சு கொண்டே போகும். இப்ப இதுகளுக்கு உள்ள நாங்க வரையலாம். ஏன்னா இந்த புள்ளி இந்த கிராப்புல இருக்கிற இந்த புள்ளியை கீழ் போக மாட்டேன். இதுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு புள்ளிக்கு தான் கீழ் இருக்கும். அப்ப இது போக சார்பு நேரம் இங்க அதாவது இங்க இப்படியே போக நேரம் அதிகரிச்சுன்னு போகுது. அது எந்த பெருமானத்துக்கு அங்கால எக்ஸின் பெருமானம் வச்சு எக்ஸின் பெருமானம் 2 விட பெரிதாக இருக்கிற சந்தர்ப்பத்துல சார்பு நேராக அதிகரிச்சு கொண்டே போகும். சார்பு நேராக அதிகரிச்சு கொண்டே போகும். 2 விட எக்ஸ் பெருசாக இருக்கிற சந்தர்ப்பத்துல சார்பு நேராக அதிகரிச்சு கொண்டே போகும். அதே மாதிரி சார்பு நேராக குறைகிறது என்று கேட்டால் அப்ப எக்ஸ் 2 விட பெரிதாக இருக்கிறது. அதே மாதிரி சார்பு நேராக குறைகிறது என்று கேட்டால்
சார்பு நேராக குறையும் எக்ஸின் பெருமான வீச்சு என்று கேட்டால் சார்பு நேராக குறையும் எக்ஸின் பெருமான வீச்சியா என்று கேட்டால் நேராக குறையும் எக்ஸின் பெருமான வீச்சு என்று கேட்டால் எக்ஸின் பெருமான வீச்சு என்று கேட்டால் சார்பு நேராக குறைகிறது இங்க இருக்கு சார்பு நேராக குறையும் இது நேராக குறையுது அப்ப அது எந்த எல்லைக்கு இல்ல எந்த எல்லையில நேராக குறையுது எக்ஸ்ட்ரா பெருமானம் இங்க இதுக்கு இங்க இதுக்கு இங்கதான் இங்க வர ஏதோ ஒரு பெருமதி இந்த கிராப்ல ஏதோ ஒரு புள்ளி எடுக்கு அப்ப நேராக குறைஞ்சு வார சந்தர்ப்பம் சைரண்டை விட சின்ன எக்ஸ் வந்து சைரண்டை விட சின்னனா இருக்க இங்கால பக்கமா இருக்க சார்பு நேராக குறைகிறது இப்ப 4 சந்தர்ப்பம் தான் இங்க இருக்க சார்புல இருக்கு சார்பு நேராக குறைகிறது மறையாக குறைகிறது மறையாக அதிகரிக்கிறது நேராக அதிகரிக்கிறது ஆகவே வடிவான கொள்ளுங்க சார்பு நேராக குறையுது மறையில குறையுது மறையில கூடுது நேர்ல கூடுது 4 சந்தர்ப்பங்கள் சார்பில் இதுல சார்பில் வரக்கூடிய கேள்விகள் அடுத்த கேள்வியாக சார்பில் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் இந்த சார்பில் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால் வர்க்கமூலம் 2 பெறுமதியை சார்பை பயன்படுத்தி காண்க வர்க்கமூலம் 2 பெறுமதியை சார்பை பயன்படுத்தி காண்க என்று கேள்வி கேட்கலாம் இந்த வர்க்கமூலம் 2 பெறுமதியை சார்பை பயன்படுத்தி காண்க இதுக்கு நீங்க ஒற்று விஷயங்களை செய்யற முறைதான் நீங்க சிம்பிள் வழி இந்த எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 2 எடுத்துக்கொள்ளுங்க இந்த வர்க்கமூலம் 2 பெறுமதி இந்த சார்பில் நான் காண போறோம் என்றால் இந்த எக்ஸ் ஒரு வர்க்கமூலம் எடுத்துக்கொண்டால் இதை கொண்டு போய் நாங்கள் y சமன் இந்த எக்ஸ்ன்றது எக்ஸ் தான் குறையும் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க இந்த எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 2ன்றதை கொண்டு போய் நாங்கள் இதுல கொண்டு பிரதிக்கிட்டோம் என்று சொன்னால் வர்க்கமூலம் 2 வர்க்கம் செய்ய 4 y சமன் வர்க்கமூலம் 2 வர்க்கம் 2 பிள்ளைகள் வர்க்கமூலம் 2 வர்க்கம் 2 வர்க்கமூலம் 2 வர்க்கம் என்று சொன்னால் 2 தர 2 வர்க்கமூலத்துக்கு சோடியம் விட்டு வெளியே வந்தா 2 வர்க்கமூலம் என்ன இருக்குன்னா வர்க்கமூலம் தர வர்க்கமூலம் இல்லாட்டி நீங்க உங்களோட சுட்டி அறிவை பயன்படுத்தினா 2 அறியாமடுக்கு தர 2 2 விட்டுப்பட 2 வர்க்கமூலம்ன்றது அறியாமடுக்க குறிக்கும் ஆகவே இதுக்கு 2 செய்ய 4 y சமன் சய 2 இங்க போய் நீங்க y சமன் சய 2க்கு நேராக ஒரு கோடு ஒன்றை நீங்க கீறுங்க y சமன் சய 2 கிராப்ல கீறு சரி உங்க y சமன் சய 2ன்றது கோடை கீறுனா அது கிராப்பை வெட்டுற 2 இடத்துல வெட்டு இந்த 2 இடத்துல வெட்டுற இடத்துல ஒண்ணு நேராக என்ன பாருங்க இந்த புள்ளி எந்த புள்ளி அந்த புள்ளியானது எக்ஸ் அச்சில் என்ன பெறுமதி எடுக்குதுன்னு பாருங்க இந்த புள்ளி எக்ஸ் அச்சில் என்ன பெறுமதி எடுக்குன்னு பாருங்க நான் இது சும்மா போடுறேன் உங்களுக்கு என்ன விட வருது 1.4 இது பிளஸ் 1.4 சரி சமனா வரும் வந்தால் இதுதான் எக்ஸுக்கு வர அந்த பெருமதி தான் இந்த வர்க்கமூலம் 2 பெருமதியாக இருக்கும் அது வர்க்கமூலம் 2 பெருமதி பிளஸ் ஓ மைனஸ் 1.4 பிளஸ் ஓ மைனஸ் 1.4 எங்களுக்கு வந்து மைனஸ் 1.4 பிளஸ் 1.4 என்று சொன்னால் இது நான் இந்த கிராப் இதை வச்சு கொண்டு சொல்றேன் நீங்க கிராப்புக்கு இருந்தால் அப்படி கிட்டத்தட்ட அப்படித்தான் பெறும் சரி 1.3 பெறலாம் தசம் 1 கூடி குறையலாம் ஆகவே பிளஸ் 1.4 மைனஸ் 1.4 ஆகவே எக்ஸுக்கு பதிலாக வர்க்கமூலம் 2 கூட பெருமதி கேட்கிறான்னு சொன்னால் நாங்கள் எக்ஸ் சமன் வர்க்கமூலம் 2 அதாவது வர்க்கமூலம் 2 காண சொல்லி சொன்னால் இந்த வர்க்கமூலம் 2 கொண்டு இதில் பிரிந்து உங்களோட கிராப் இதான் கிராப்ல கொண்டு பிரதிடுவோம் எக்ஸுக்கு பதிலாக வர்க்கமூலம் 2 போடுறேன் வர்க்கமூலம் 2 வர்க்கம் 2 y சமன் சய 2 வருது y சமன் சய 2க்கு நேராக ஒரு கோடு இந்த y சமன் சய 2க்கு நான் கோடை கீறுறேன் அந்த கிராப்ல வெற்ற புள்ளிகள் அந்த 2 புள்ளிகளை நேராக கொண்டு போய் அந்த எக்ஸின் பெருமானத்தை பார்த்தோம் என்றால் அதான் வர்க்கமூலம் 2 பெருமதியாக இருக்கு இதுல அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கேள்வி இப்படியான ஒரு கேள்வியாக கேட்கலாம் கடைசி கேள்வியாக சார்பானது வையச்சு வழியே கீழிருந்து மேலாக ஒரு அலகுகள் நகர்த்தினால் சார்பின் புதிய சமன்பாடு யாதுன்னு கேட்கலாம் அதாவது சார்பானது வையச்சு வழியே கீழிருந்து மேலாக ஒரு அலகு நகர்த்தினால் இந்த சார்பின் புதிய சமன்பாடு யாதுன்னு கேட்டால் யோசிச்சு பாருங்க ஒரு அலகு மேல நகர்த்தினா சார்பு இப்படி போகும் அப்ப எங்கட கிராப் எக்ஸ் இருக்கும் இந்த சயனாலன்றத திரும்புற இடம் பாருங்க சயனாலன் திரும்புற இடம் அப்ப மேல ஒரு அலகு நகர்த்தி விட்டால் அந்த சமன்பாடு y சமன் x வர்க்கம் சய 3 இருக்கு அவ்வளவுதான் என்ற கிராபினுடைய வடிவம் மாறாது இது மேலிருந்து கீழே ஒரு அலகு கீழிருந்து மேல ஒரு அலகு நாத்துக்கு இதுல வந்து திரும்ப போகுது ஆகிய அந்த திரும்புற இடம் தான் மாற போகுது சய 3 சார் இழிவு பெருமானம் தான் மாற போகுது சய 3
இதுதான் இந்த வரைவில் இருக்கிற விடயங்கள் பிள்ளைகள். இந்த வரைவில் இருக்கிற முக்கியமான விடயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி நீ அடுத்த அப்புறம் உயர்வு சார்பு பற்றி அடுத்த நான் வீடியோ நான் நாளைக்கே போடுவேன். அதையும் போடுங்க. தரம் 10ஆம் ஆண்டு வரைவில் இருக்கிற முழு விடயம் இதில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் அதன் மூலமாக அதுக்குரிய தெளிவான விளக்கத்தை நான் இதனுடைய அடுத்த கணக்கொண்டு நான் பார்க்க இருக்கிறேன். உயர்வு சார்பு கணக்கொண்டு அதில் நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நான் தருவதற்கு முயற்சி செய்கிறேன். ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம்.